இந்த மரியாளின் கீதம், அதாவது இந்த கன்னி மரியாளின் கீதம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனங்களிலிருந்து 55ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். ஸோ இந்த சாங் சர்வீஸ்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இட் வாஸ் அ ஃபீஸ்ட் டு அவர் இயர்ஸ், ரைட்? இந்த மாதிரி மியூசிக், இந்த மாதிரி சிங்கிங் வந்து we want to hear more. We can never get saturated or in a satiety-ன்றது வரவே வராது. Such a great medley of songs, potpourri of songs, so we want to hear more and more அப்படின்றது. ஸோ சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து அங்கிள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல we have this Christmas carols going on. அங்கங்க கேரல் சர்வீஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சில சமயம் எக்ஸப்ஷனலி குட் சாங்ஸையும் நம்ம வந்து கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. But when God is listening to all these songs, what does He think? How does He rate us? இப்போ இதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டி சாங்ஸ் நம்ம கேட்கறது, எல்லாராலையும் வந்து இந்த மாதிரி கேட்க முடியாது. பட் இப்படி எக்ஸப்ஷனலா சில வந்து hours and hours of practice He has put into it அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Obviously பார்க்கும் போது தெரியுது, it just not it like அப்படியே வந்து சும்மா வந்து நீங்கெல்லாம் பாடிட முடியாது. ஸோ அப்படி எக்ஸப்ஷனலி குட் சிங்கிங் அண்ட் மியூசிக் அண்ட் ப்ராக்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ கடவுள் வந்து அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாரு? How are these songs? எப்படி ரேட் பண்றாரு? நம்ம வந்து பார்த்து ரெவரண்ட் ஜான் மதியன் சாங்கா வின்னிஸ் மியூசிக்கா 10 out of 10 அப்படின்னு நம்ம ரேட்டிங் கொடுத்து போகலாம். பட் வாட் டஸ் காட் சே அபவுட் இட்? எல்லா இடத்துலையும் இப்போ நேற்று கூட நாங்கள் வந்து ஒரு சிஎஸ்ஐ ஜூப்ளி சர்ச், ஒரு மலையாள சர்ச்சில் போயிருந்தோம். இட் வாஸ் ஆசம். அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி. சில இடத்துல வந்து த சாங்ஸ் ஆர் எக்ஸப்ஷனலி குட் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த சாங் ஆஃப் மேரி பார்க்கும்போது we don't know how great a singer this Mary was, or did she have any great musical accompaniments, instruments, எதுவுமே தெரியாது. But she was singing. அதுதான். So what kind of song does God expect from us? So at the outset, Reverend Magi வந்து சொன்னாரு, ஒருவேளை என்னுடைய வாய்ஸ் வந்து சரியா இல்லைனாலும் that still doesn't matter, but I am singing praises to God. That's what matters most. So Jesus Christ வந்து அந்த காலத்துல Pharisees and Sadducees வந்து they were singing songs and praising Him. But you know what He said? These people are praising me or honoring me with their lips, but their hearts are far behind from me. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ எக்ஸப்ஷனலாக நம்ம நல்லா பாடினாலும் if we are not singing from our heart, it doesn't mean anything. So in the lyrics, in the song of Mary, in the first lyrics la ulla first verse நம்ம பார்த்தோம்னா, Mary starts her song. She sings by saying, my soul glorifies God and my spirit rejoices in Lord my Savior. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. So she is singing from my heart, from the depths of her heart, with all her heart, soul and spirit. She is singing this song. So in the song நம்ம வந்து பார்க்கும்போது this song was actually sung by Mary, who was actually a very young Jewish girl. And this young Jewish girl probably knew the scriptures very well. How do we say that? Because this song reflects most of the verses from the Old Testament, from 1 Samuel chapter 2 and a few verses from the Psalms. So in the சின்ன வயசுலயே வந்து she was well versed with the scriptures, and which is what we should also be about. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் வந்து பைபிள் படிக்கிறோம்? How often do we read or meditate on the word? இப்போ மேரிக்கு வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் தெரியலனா she wouldn't be able to sing the song so effectively, so powerfully. So இதுல வந்து இப்போ கடவுள் வந்து நம்மளுடைய சாங்ஸ் எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னா are we singing it from our heart? இன்னொன்று வந்து in the Israelites, God sent a prophet called Amos, and this prophet told that the Israelites sang beautifully. Maybe it was like a heavenly choir or angelic choir mari irundirukkalam. They said they thought that they were doing a great job. But what did God do? He sent this prophet Amos to the Israelites, and you know what this prophet said, told those choir after their great singing? You know, take the noise of your songs away from me, and I do not want to listen to the music of your heart. அது தமிழ்ல இன்னும் நல்லா சொல்லியிருக்கோம், உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று அப்படின்னு. அவ்வளோ ஒரு கிரேட் சிங்கிங், அவ்வளோ hours and hours of practice they must have put into it. பட் கடவுள் வந்து என்ன சொல்றாரு? Away with the noise of your songs. அந்த சாங் வந்து it's just like noise to him.
if it is not coming from your heart, if you are not right with God, நீங்க எந்த அளவுக்கு எவ்வளவு கிரேட்டா எக்ஸெப்ஷனலா குட்டா பாடினா கூட that is nothing. He just tells them away with the noise. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பாடினதுக்கு அப்புறம் does he think that our songs are just like a noise or like a sound அப்படின்னு maybe they might have been very disappointed. ஒரு appreciation கூட இல்லையே அப்படின்னு. And I do not want to listen to the music of your heart. உங்கள் வீணையின் ஓசையை நான் இனி கேட்க மாட்டேன். எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பண்ணாலும் I do not want to listen to it அப்படின்றார். ஏன்னா two reasons. ஒன்று, your Mary was not lip servicing. நீங்க நிறைய பேர் வந்து we just lip service. இப்போ நம்ம வந்து ஒரு காங்கிரிகேஷனா நம்ம உட்கார்ந்து பாடுறோம்னா how many of us sing? நம்ம வந்து கிட்ட இருக்கிற புல்லட்டினை வச்சு எத்தனை பேர் பாடுறோம்? மேபி நம்ம ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம்னா அப்போ வந்து we will sing loudly wholeheartedly. ஏன்னா we think it's a performance. அதுதான் ரெவரண்ட் மத்தியன் சொன்னார்ல, it's not a performance. It's not all about performance. It is about glorifying God and praising God for all the good things that He has done in our life. அப்படி நினைச்சோம்னா நம்மளுக்கு சில சமயம் எல்லாருக்கும் கரெக்டான பிச்சு பாட வராது, ராகம் வராது, தாளம் வராது. But that doesn't matter. God sees the heart. Is it coming from your heart? That is what is more important. So எனக்கு சரியா பாட வராது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பாடாம இருக்கலாம். இன்னும் சிலர் வந்து நான் வந்து முன்னாடி போய் பெர்ஃபார்ம் பண்ண ஐ சிங், அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சிங் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எங்க இந்தியாவில் கிங்டம் ஆஃப் காட் சர்ச்ல அப்பா வந்து யாராச்சும் ஒருத்தர் பாடும்போது வாய மூடிட்டு இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி யூ கோ அண்ட் டெல் them you have to sing அப்படின்னு. So it doesn't matter. And வந்து இன்னொன்று வந்து சிலர் வந்து சொல்லலாம் ஒரு எக்ஸ்கியூஸ், we don't know the song அப்படின்னு. எத்தனை சாங்ஸ் அப்படியே ஹம் பண்ணா அது தானா வந்துருது. கேரல் ரவுண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹிந்து ஃபேமிலி ஆகும் கூப்பிட்டுருந்தேன், லலிதினி கிருஷ்ணகாந்தன்னு. அதுல வந்து என்ன பண்ணாங்க, we were all singing. அதுல ஒரு சாங் பிறந்தார் பிறந்தார் அப்படின்ற சாங் எங்க எல்லாரோட அவங்க சத்தமா பாடினாங்க. Probably that was the first time they heard that song. But after one or two lines they caught the tune and they were singing so loudly and they were singing it from their heart and meaningfully. So that is what God wants. அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா பாடலனா உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று அப்படின்னு சொல்றாரு. So this young girl Mary, she knew the scriptures and this song was based on the scriptures. So அதுல வந்து அந்த first verse she says, my heart glorifies God and my soul glorifies God and my spirit rejoices in God my Savior. So this reflects or mirrors Psalm 103:1, which says, bless the Lord, O my soul, and all my being inside me, and bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. So அந்த Psalm ஓட first verse வச்சுதான் the opening words for this song actually. So அதுல வந்து என் முழு உள்ளமே அப்படின்னா with all my inmost being glorify Him or praise Him அப்படின்னு சொல்றா. So with your soul, with your spirit are you singing? ஒரு வசனம் இருக்குதுல, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். I will sing with spirit, I will sing in spirit and I will sing with understanding. அது இல்லாம நம்ம வந்து எவ்வளவு அழகா பாடினாலும் அது கடவுளுடைய பார்வையில அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடும். So that is what Mary says, my soul glorifies God and my spirit rejoices in God my Savior. இதுல வந்து ஒரு வேர்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா she says God is her Savior. Actually why is she happy? நம்ம எல்லாருக்கும் தெரியும். The reason for her being happy is because she is conceiving. அவளுடைய womb-ல தான் the creator of the earth, she is going to beget or she is like blessed in her womb. வந்து the creator of the earth is going to be born through her. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து she is the mother of Jesus அப்படின்னு சொல்லலாம். So she is higher than Jesus அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். But she calls Jesus as her Savior. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. இதை வந்து நம்ம வந்து தாவீதுக்கு கூட கம்பேர் பண்ணி சொல்லலாம். தாவீது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, they call Jesus as son of David, but David calls him as Lord. How is it possible? He was there even before David was there. God has no beginning or no end. He is the Alpha and the Omega. So நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய பேர் he was the son of David, so இப்பதான் பிறந்தாரோ, ஜீசஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் பிறந்தாரு, so கிறிஸ்டியானிட்டி வந்து இப்பதான் ஆரம்பிச்சது அப்படிலாம் கிடையாது. He was the son of Mary அப்படின்னா அப்பதான் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. He is been there from time immemorial. There is no beginning, there is no end for him.
So Mary did not call him that he is my son அப்படினு சொல்லல. She told that he is my savior. So in the saving grace is necessary not only for all of us, even for Mary. And Mary realized that she needs that saving grace. ஏன்னா ஒரு வசனம் இருக்குல்ல, நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைம்ல we meditate on this verse, and you will call him Jesus, for he will save his people from all their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். Behold, I bring good news of great joy to all nations, for today unto us a Savior is born, and his name is Jesus. So he is Savior. He is the one who saves from our sins. No matter our good deeds, நம்ம எவ்வளோ பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலும், எவ்வளோ ஒரு ரைச்சியஸா நம்ம வாழணும்னு நினைச்சாலும், all our righteousness are like filthy rags. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. So we all need this saving grace. நம்ம அந்த காலத்துல in those days the Pharisees and scribes thought that they don't need a saving grace. ஏன்னா they were righteous. They were following the 10 commandments to the core, to the dot. So do not commit adultery, do not no false testimony, honor your parents. So they thought that they were following all the 10 commandments. So they don't need to be cleansed by the blood of Jesus, and that they don't need a saving grace. அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. But they too need his saving grace. Why? For a few examples பைபிள்ல வச்சு பார்க்கலாம். There was this rich young man who came to Jesus, and he was so confident that he will get eternal life. But when he went to Jesus, Jesus told him, follow all these commandments. And then he said, oh, I've been following all these from when I was a little boy. And then Jesus said, okay, but then there's one more thing that I want you to do. Just go sell all your possessions, pick up your cross and follow me. This man was so wealthy, so rich, and his heart was behind that wealth, that he didn't want to do what Jesus commanded him, and he just left that place and he couldn't do what Jesus said. So what does that show? Following just the 10 commandments or just being a righteous person cannot save you. You need his saving grace. அதே மாதிரி தான் Jesus gave an example of a parable about a Pharisee and a tax collector. This Pharisee was leading a righteous life. He was giving tithes, he was fasting and praying at least 2 times a week, and he was not like a tax collector, and he was leading a truly righteous life. But then the pride inside him made him a sinner. So no matter how good you may be, like the rich young ruler who could not give up his wealth, and like this Pharisee who was full of pride, they cannot enter into the kingdom of God without his saving grace. So no man is exempt from his saving grace. Even a newborn baby. Sometimes we may think, right, what about a newborn baby? சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை, அது போய் என்ன தப்பு பண்ணிருக்குது? Why does a baby need his saving grace? Why does a baby has to be cleansed by the blood of Jesus? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, King David says, my mother bore me in sin. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். Even the blood that is flowing through the veins of a newborn baby has sinful genes in it. So everybody has to have the saving grace. So not just the Pharisees and scribes who considered them to be very righteous, even the newborn babies, even the mother of Jesus, they all need the saving grace. And Mary realized that, and she said, my spirit rejoices in God my Savior. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூருகிறது. Then she continues to sing. The next verse that she sings is, He has been mindful of the humble state or the lowly state of his servant, and from now on all generations will call me blessed. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். So he has been mindful of the humble state of his servant. So இதுல Mary was in a very lowly state or a humble state. இத நம்ம ஒரு Cinderella ஸ்டோரிக்கு நம்மள இத ரிலேட் பண்ற மாதிரி. So Mary was probably despised, ridiculed, insulted, or probably just ignored. ஒரு செகண்ட் லுக் கொடுக்கிற அளவுக்கு கூட probably she was so insignificant. அந்த மாதிரி. So she's always been used to that. She's been in a very very humble state, in a very very lowly state. இன்னைக்கு நம்ம லைஃப்ல how many times we've been oppressed,
or ridiculed or ignored. Maybe in our work environment, right? We have been despised, we have been discriminated, and we cannot do anything about it. We are helpless under other situations. Or maybe at home, by our own relatives, by our own family members who are oppressing us and who are ridiculing us. ஏன் சர்ச்ல கூட அந்த மாதிரி நடக்குது. அதுதான் யாக்கோபுல வாசிக்கிறோம்ல, ஏனெனில் பொன் வெள்ளியும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒருவனை பார்த்து நீ இந்த நல்ல இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டு கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒருவனை பார்த்து நீ அப்படி உட்காரு, என் பாதப்படியில உட்காரு அப்படின்னு சொல்லி. How much discrimination is going on? Mary was discriminated, but then ஒரு பாமாலை பாடுறோம்ல, நீரோ உயர்ந்த வானத்தில் நாங்களோ தாழ்ந்த பூமியில். அவர் எங்கேயோ இருக்கிறார் ஆண்டவர். God is high up in the heavens, but he stoops down to look at our lowly state and at our humble state. When we are being oppressed, when we cry out to the Lord, he looks unto us. So அப்படி மேரி வந்து he was mindful of the humble state or the lowly state of his servant அப்படின்னு சொல்லி சொல்றாரு. But the opposite also holds true. நம்ம எப்பவுமே இல்ல, we like to relate ourselves probably to the good people. We always think that we are good. So அப்போ மேரி வந்து she is like humble, she is like oppressed அப்படின்னா நம்மளும் நினைச்சுக்கிறோம் we are also oppressed. But the flip side of the coin, how many times we oppress others because of our position, because of our authority and power, knowingly or unknowingly. சில சமயம் நம்மளுக்கே தெரியாது, but we are oppressing others. God வந்து oppressed people மேல தூக்குறாருன்னு மாத்திரம் கிடையாது, oppressors கீழே இறக்குறாரு. So that is also very important. So இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்பவுமே நம்ம தான் oppressed நினைக்கிறோமா, யாரையாச்சும் நம்ம oppress பண்றோமா? We have to self analyze and self reflect at this time and see, are we oppressing somebody? நம்மளுக்கே தெரியாம sometimes we just take things for granted. Are we ignoring somebody? என்னன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். In the Bible there is this classical example about two sisters, Leah and Rachel. Rachel was very pretty. Leah was like very plain looking, more so because of her eyes. She had squint eyes, she had weak eyes. So என்ன பண்றாங்க, Rachel and her husband were insulting Leah, and she was despised and she was ridiculed and humiliated to the point that she couldn't take it anymore, but she could not do anything. There was nothing that she could do. But God will always, he is mindful of the lowly state of his people. So அவர் என்ன பண்றாரு, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு லேயாள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். Just because Leah was ridiculed and despised, God blessed the fruits of her womb, but he shut off Rachel's womb. Rachel was barren just because she oppressed her sister. So அதுல வந்து நம்ம பார்க்கிறோம், God is a wise God, like he's a just God. He meets out justice. So அந்த இடத்துல God lifted up Leah. So it's not like communism where வந்து the poor people மேல lift பண்ணனும், rich people கீழே இறக்கணும் அப்படின்லாம் கிடையாது, because there are a lot of glitches in communism. So just being in a lowly state alone cannot lift you up, but there are other attributes to it which we are going to see, other virtues of Mary which we are going to see as we go along in this song. So he has been mindful of the humble state or the lowly state of his servant அப்படினு சொல்லி சொல்றார். She is the mother of Jesus, right? Why would she want to identify herself as his servant? So இதுல வந்து she is not only in a humble state, but we also see the humility. தாழ்த்தப்படுறது வேற, தாழ்மையா இருக்கிறது வேற. Sometimes we always tend to get mixed up with these two things. தாழ்த்தப்படுறதுனா we have no choice, நம்ம வந்து we are in a low position அப்படின்றது. But humility அப்படின்றது நம்ம தாழ்மையா இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். So இங்க மேரி வந்து she was humble, not that she was, even if she was exalted, she was still humble, and that was the only virtue that God saw and selected her as the mother of Jesus. So அதனால தான் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So அந்த இடத்துல வந்து மேரி வந்து so he அடிமை தாழ்மையை நோக்கி பார்த்தார், அடிமை அப்படின்னு சொல்றார். So she considers herself as a servant. So அதுல வந்து அவளுடைய humility தெரியுது. So இப்போ வந்து நம்ம எதனா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னாலயோ இல்லனா because of our education, because of our status, wealth, health, எதையாவது வச்சு we are bragging,
or if we are proud or arrogant, this song of Mary should be a lesson to us. Humility is a great virtue that can exalt us or lift us up. Adukapra then she goes on to say, from now on all generations will call me blessed. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். So why will everyone call her blessed? இதுவரைக்கும் nobody even wanted to give her a second look. But then from now on all generations, mother of Jesus, Virgin Mary, blessed Virgin Mary, இன்னைக்கு வரைக்கும் she has a high position. Maybe in those days when she was a young girl, at that time யாருமே வந்து மேரியை கண்டுக்கவே இல்லைன்னு கூட பரவாயில்ல, they all despised her. But இப்போ வந்து from now on, because அப்போல வந்து she conceived, அதுக்கு முன்னாடி தான் the birth of the Jesus was foretold and she conceived through the Holy Spirit, and she's telling from now on all generations will call me blessed. So அப்படின்னா மேரி தான் most blessed persona. நம்மலாம் வந்து so ஆனா ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, மேரியை விட you can become more blessed அப்படின்னு சொல்றாரு. How is that possible? மேரி வந்து ஜீசஸையே she was able to carry in her womb. அதை விட பெரிய blessing என்ன இருக்க முடியும்? ஆனா ஏசாமி சொல்றாரு, நீங்க அதை விட பாக்கியவான்களாக இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். How is it possible? You know, there is this Jewish feast called Passover. And the Passover feast la nariya per from all over the place they used to come to the capital city to observe that festival. அப்படி இருக்கும்போது Jesus was preaching, and his preaching was so good and so heartwarming and touching that everybody were listening. It was so many words of comfort, peace, அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் சுத்தி அதை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ one lady, she was so moved by the sermon that she stood up in the crowd and with a loud voice she said, blessed is the woman who bore you in her womb and who nursed you. உன்னை சுமந்த கற்பமும் நீ பாலுண்ட முலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். You know what Jesus said? Yeah, obviously my mom should be greatly blessed because I am the creator and I was born in her womb. So what great blessing can she have? அப்படின்னு சொல்லுது. He said, yeah, probably yes, she is blessed, but greater blessing is to those of you who hear the word of God and to do according to it. அப்படின்னு சொல்றாரு. Yeah, maybe இருக்கலாம், maybe she is blessed, that is true, but அதை விட blessed யாரு அப்படின்னா, you are the ones who are more blessed than her because you are listening to the word, you are listening to my word and you are going to follow it, you are going to do what I am telling you அப்படின்னு சொல்றார். So இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு சொல்றார். From now on all generations will call me blessed. அதுக்கு அடுத்தது வந்து she goes on to say, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. The mighty one has done great things in my life and his name is holy. So she knows that he is mighty. நிறைய பேர் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது when we are suffering they tell, I know, I understand அப்படின்னு தான் சொல்ல முடியும், but they cannot lift us out of our troubles. But Mary knows that God can only lift her out of her troubles. So வல்லமையுடையவர். இன்னைக்கு நிறைய பேர் வந்து mighty, வல்லமை அப்படின்னா நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுங்க, நம்மளுக்கு மேல ஒரு force இருக்குது, ஒரு supernatural power இருக்குது. We tend to impersonalize God. What is this force? What is this power? இது வந்து it's so impersonal. But Mary makes it personal. She says his name, it's not just might, but it is holy might. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு. அவர் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார். Those who were proud in their thoughts, he scattered them. அதுக்கப்புறம் the next couple of verses from that song is actually taken from the song of Hannah in 2 Samuel chapter 1. அதுல வந்து Hannah வந்து சொல்றா, he gives poverty, he gives wealth, he exalts and he humbles, and வந்து he lifts up the poor from the dust and the needy from the heap of ashes, and he seats them with princes and along with the thrones of the princes அப்படின்னு சொல்றார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். Why did Hannah sing that song? Because Hannah was also ridiculed and despised by Peninnah. Peninnah வந்து she had a lot of kids, but Hannah was barren.
So Penina was always insulting and taunting Hannah, and Hannah was so desperate that she wept bitterly. She prayed to God, and finally she got this baby boy Samuel. And this Samuel was so great that he became one of the greatest prophets in Israel. And there are 2 books in the Bible, 1 Samuel and 2 Samuel, and nobody even knows who Penina's kids were. யாருக்குமே பெனினாளுடைய பிள்ளைங்க பேர் கூட தெரியாது. ஆனா அன்னாளுக்கு வந்து சாமுவேல், உலகம் போற்றும் சாமுவேல் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் அவ சொல்றா, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவ என்ன சொல்றா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். So this song of Mary also reflects the same. இங்க வந்து Mary says, பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். So he throws kings, he throws rulers from their thrones and he lifts up the humble. So பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். So when God exalted Mary, she was so happy that she sang the song and she took these verses from Hannah's song. அதுக்கப்புறம் வந்து அடுத்த verse வந்து தொடர்ந்து வந்து அதுல சொல்றா, அவர் பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். So he filled the hungry with many good things and the rich he sent them away empty-handed. அப்படின்னு சொல்றார். So it's not that Mary was going hungry without food. It's just that she had a lot of necessities and needs and things that couldn't be fulfilled in a worldly way, but ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, அதை நிரப்புகிறாரு. பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் அப்படின்னு. So okay, whatever situation. So then finally she closes the song telling that the God of Abraham will always keep his covenant for the Israelites அப்படின்னு சொல்றா. So இதுல வந்து we see the virtues of Mary and we also see the attributes of God. Mary was a humble person. And அதுல இன்னொரு ஒரு important verse அவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, he shows his mercy from generations to generations to those who fear him. அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் தம்முடைய கிருபையை அவர் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So Mary was also a God fearing person. அதனால she is telling, யாருக்கு வந்து அந்த கடவுளுடைய கிரேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, from generations to generations he shows his mercy to those who fear him. இதே இது Psalm 103 ல இருந்து இந்த வசனத்தை எடுத்திருக்கிறாவ வந்து, அவர் தம்முடைய தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய கிருபை அவருடைய பயந்தவர்களுக்கும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. From everlasting to everlasting he shows his loving kindness அப்படின்னு Psalm 103 ல இருக்கு. So அந்த பயம், கடவுளுக்கு பயந்து இருக்கும் பொழுது, not just because she is in a lowly state, எல்லாரும் lowly stateல இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் வந்து அப்படி தூக்கி விடுறாருன்னு கிடையாது. lowly stateல இருந்தும் we see that she was humble and we also see that she feared God அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So the virtues of Mary அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும் பொழுது, she had humility and she was God fearing and she knew the scriptures. The attributes of God அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, he is a mighty God and he is holy might and he shows his mercy and his grace to those who are humble and to those who fear him. So in the song of Mary நம்ம அப்படி பார்க்கும் பொழுது, while we are meditating on this song, do we have the virtues of Mary? நம்ம வந்து நம்மளுக்கு ஒருவேளை we are proud நம்ம ஏதாச்சும் ஒரு இதுல நம்மளுக்கே தெரியாம இருக்கிறோம் அப்படின்னா, God வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஹியூமிலிட்டியை கற்றுக் கொடுக்குறாரு. Only when God opposes the proud, but he gives grace to the humble. So we have to have humility னு பார்க்கிறோம். We should fear God, we should read the scriptures and follow the scriptures. So God will show his grace and his mercy in the Christmas season, not just to us but for generations to generations, to our children and as well as to our children's children. Praise be to God. Amen.